Redmi அவங்களோட நோட் சீரியஸில் நோட் 14 SE அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் Redmi 14 சீரிஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, Black, White அண்ட் ரெட் கலர். இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நோட் 14 SEயோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு Full HD+. இந்த டிஸ்பிளேக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் 2160Hzக்கான இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் ரேட், இது வந்து கேம் பிளேக்கு மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும், அந்த டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட மேக்ஸிமம் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு HDR கண்டென்ட்டில் உங்களால் 2100 nits வரைக்கும் உங்களால் போக முடியும். அண்ட் கூடவே HDRன்னு சொல்லும்போது இந்த ஃபோனுக்கு HDR10+ம் அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் கார்னிங்கோட Gorilla Glass வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாகவே இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக் ஒரு Dimensity 7025 ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Redmi Note 14ல் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்களோ அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸில் எந்த வித டிஃப்ரென்ஸும் இருக்க போதில்லை. இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலர் டே டு டே யூசேஜுக்கு பெருசாக எந்த இஷ்யூஸும் வரப்போகிறது இல்லை. அண்ட் கொஞ்சம் ஹெவியாக பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸர் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாது. அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB RAM ஆப்ஷனும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 600 ப்ரைமரி சென்சர் இது. அண்ட் செகண்டரி சென்சர் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். அண்ட் தேர்ட் வழக்கம் போல் தேவையில்லாத 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ஷூட்டர் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. கேமரா செட்டப்பும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் கம்ப்ளீட்டாக Redmi Note 14ல் யூஸ் பண்ண அதே கேமரா செட்டப் தான். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5110 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் வராது, நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 14,999 இந்த ஃபோனை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செலக்டட் கார்டு ஆஃபர்ஸ் மூலமாக நீங்கள் 1000 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் வாங்கிக்க முடியும். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் Redmi Note 14 வாங்க போகிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு சார்ஜர் இருக்குது, நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செட் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது, ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே மீடியமான கேமராஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி Redmi Note 14க்கும் சரி இந்த ஃபோனுக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் கலரோட டிஃப்ரென்ஸ் இது மட்டும் தான் டோட்டல் சேஞ்சஸாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா August 7 இந்த ஃபோனை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் ஷாமியோட ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸையும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.